அன்புள்ள தங்கத் தமிழன் யூடியூப் உங்களை அன்போடு அழைப்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சில உரிமைகள் இருக்கு. இப்போ நான் சொல்றது ஒரு பல் டாக்டரை பற்றிய ஒரு இன்சிடெண்ட். இது நடந்தது. கொஞ்சம் கற்பனை கலந்து சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். பட் உண்மையிலே நடந்தது இது. நான் கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்காக, உங்கள் புன்சிரிப்புக்காக, அந்த முகம் அழகாக மாற வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஓகே, போலாமா? ரைட். ஒரு பல் டாக்டர் காலையில் கிளம்புறாரு. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, தம்பி போகும்போது கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு போ, நேற்று மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம்மா கரெக்டுமா அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் அந்த உள்ள ஒரு சாமிக்கிட்ட போய், பிள்ளையாரே நேற்று மாதிரி நிகழ்ச்சி நடக்காமல் பண்ணு, உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார். வேண்டிட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்தோடனே ஒரு பால்காரர் இதுக்கால வர்றார். உடனே டாக்டர் மனம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. ஆஹா, பால்காரர் வந்துட்டாரே, சகுனம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கிளம்புறாரு. கிளம்ப முன்னால் அவர் என்ன காரில் ஓட்டும் போனால் நேற்று என்ன நடந்துங்கிறத கொஞ்சம் அசைப்படுறாரு. நேற்று காலையிலன்னா 1 நாளைக்கு முன்னால் அவர் காலையில் 10 மணிக்கு கிளினிக் திறந்து உட்கார்ந்துருக்கும் போது யாருமே வரல. அப்போ ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது, படகு மாதிரி ஒரு காரு. அதுலேருந்து ஒரு அம்மா இறங்கி வராங்க. நல்ல வெல் ஆஃப் உமன் மாதிரி தெரியுது. அந்த அம்மா வந்தோன்னே ஒரு வணக்கம் போடுறாங்க. ஐயா, ஒரு பல்லு பிடுங்கணும் ஐயா அப்படின்னு சொல்கிறாப்படி. உட்காருங்கம்மா, பிடிங்கிடலாங்களா? இல்லைம்மா, வீட்டில் தான் போகணும், வீட்டுக்கு போய் தான் பிடுங்கணும் அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படியா, கிளினிக்கை விட்டு வர முடியாதம்மா அப்படின்னோடனே, இல்லை டாக்டர், நீங்கள் என்ன சார்ஜ் வேணால் கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. சரி, வீடு எங்கேன்னு கேட்குறாரு. ஆலாந்துறை. ஆலாந்துறை கொஞ்சம் தூரமாச்சேன்னொன்னே, சரி பரவாயில்ல, ஒரு 2000 ரூபா கொடுங்க அப்படிங்கிறது. உடனே அந்த அம்மா ஜிப் பேக்கை திறந்து டக்குன்னு 5000 ரூபா எடுத்து கொடுத்துருது. கொடுத்தோன்னே டாக்டர் ஒரு இதாகிடுக்கு, ஹாப்பி ஆகிடுறாரு. சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க, நான் பின்னாலேயே வரேன் அப்படின்னு போகிறாரு. அது ஆலாந்துறையில் ஒரு தோட்டத்துக்குள்ளே கார் போகுது. இவங்க கார் நிறுத்திட்டு இறங்குறாரு. இறங்கினோடனே அந்த தூரத்தில் பார்த்தா ஒரு யானை கட்டியிருக்காங்க. அந்த யானையை சுற்றி ஃபாரஸ்ட் பீப்புள் நிற்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது இறங்கினோடனே, பாருங்க டாக்டர், அதுதான், அதோட பல்ல தான் பிடுங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா டாக்டருக்கு எப்படி இருக்கும்? மகா கடுப்பாயிடுச்சு டாக்டருக்கு. ஏம்மா, இது அப்பயே சொல்லக்கூடாதான்னு கேட்டதுக்கு, நீங்கள் கேட்கவே இல்லையே டாக்டர், நான் கூப்பிட்டோன்னு நீ கிளம்பி வந்துட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே டாக்டருக்கு வேறு வழியே தெரில. கோபத்தில் காரை திருப்பிட்டு சர்ன்னு வராரு. வந்தால் கரெக்டாக கேட்டுக்கு முன்னால் ஒருத்தன் நிறுத்துறான். நிறுத்தோன்னே கண்ணாடி இறக்கி என்னன்னு பயங்கர கோபம் அவருக்கு. என்னையா அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு நீங்கள் மாட்டினீங்களான்னு கேட்குறாரு. ஐயோ, என்னையா சமாச்சாரம்னு. இல்லை, நேற்று இதே மாதிரி தான் ஒரு லேடி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த யானைக்கு பிரசவம் பார்க்கணுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அது லூஸுங்க அந்த அம்மா. கையில் காசு இருக்குது, எப்படி செலவுன்னு தெரிலன்னொன்னே டாக்டருக்கு என்ன செய்யணுன்னே தெரில. காரை கிளப்பிட்டு வந்துடுறாரு. இது நேற்று நடந்தது. இப்போ வந்து சேர்ந்துட்டார், ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது 6 பேர் உட்காந்துருக்காங்க. வெரி மகிழ்ச்சியாக இருக்குது. காரை நிறுத்திட்டு உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு 2 பேர் பல்ல பிடுங்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சோன்னே அடுத்த 2 பேர் உள்ளே போகிறாங்க. போனோடனே, யா சார் உங்களுக்கு அப்படின்னா, ஆமாம் எனக்கு கடவா பல் வலிக்குது, அதை எடுக்கணும், பாருங்க அப்படிங்கிறார். சரி, அந்த இதில் இப்போ உட்காருங்க, அந்த ஸ்லாண்டிங் சேரில் உட்காருங்கனால உட்காந்து டார்ச் எல்லாம் அடித்து பார்த்துட்டு, ஆமாம் சார் சொத்தையாக இருக்குது, பிடிங்கிடலாமான்னு கேட்குறாரு. பிடிங்கிடலாமே அப்படின்னோடனே, வலிக்குமே அப்படின்னா, பரவாயில்ல டாக்டர் அப்படின்னா, ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுவேன், இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும் வலிக்கும், அப்புறம் அது மரத்து போயிடும், மரத்து போனோன்னா நம்ம மெதுவாக எடுத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். சரின்னொன்னே அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவர் அனுப்பிச்சிட்டு, சார் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார், நீங்கள் இங்கே வாங்க, ஒரு சின்ன டிஸ்கஷன், அதை முடிச்சுட்டு நம்ம போய் பல்ல பிடிங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே இவர் ஓகே வாங்கன்னு வந்து கை கழுவிட்டு வந்து உட்காந்து சொல்லுங்கங்கிறாரு. ஏன்னா மறுபடியும் பேஷண்ட் இல்லை. பேஷண்ட் இருந்தால் கூட இவர் துரத்திருப்பார். சரி, விட்டு என்ன கேட்கலாம் சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஒரு வெறி மாதிரி இருக்குது, எதை பார்த்தாலும் கடிக்கலாம் போல தோணுது. கோழியை பார்த்தா கடிக்கலாம் போல் இருக்கு, ஆட்டை பார்த்தா கடிக்கலாம் போல் இருக்கு, நாயை பார்த்தா கடிக்கலாம் போல் இருக்கு, இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் கடிக்கலாம் போல் இருக்கு, ஆனால் மனுஷனை பார்த்தா கடிக்கிற மாதிரி வரல
அப்படின்னா டாக்டர் கேட்குறது, சின்ன வயசுல நீங்க விளையாடும்போது யாரையாவது கடிச்சு ஏதாவது பார்த்து பண்ணியிருக்கீங்களான்னு? இல்ல டாக்டர் எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க அப்பா, அம்மாலாம் செத்து போயிட்டாங்க. யாரும் என்ட்ட சொல்லல அப்படின்னாப்படி. இது ஒண்ணும் இல்ல. இது வந்து ஃபியூரியோ லூமினோ டிசீஸ் அப்படின்னு சொல்றாரு. என்னது? ஃபியூரியோ லிமினோ டிசீஸ் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து உலகத்துல ஒரு 2% 1.5% 2% பீப்பிளுக்கு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சரி வாங்க உட்கார்ந்தேன். இல்ல டாக்டர் இங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் டாக்டர் 2 பல்லு புடுங்கணும். என்ன சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்துட்டு ஒரு பல்லுக்கு ரூ. 400 2 பல்லுக்கு ரூ. 800 அப்படிங்கிறாரு. அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சோன்னே, ஏன் சார் யோசிக்கிறீங்கன்னு, இல்ல இல்ல ஆ கொஞ்சம் இருங்க நான் போய் நாய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. டாக்டருக்கு கொஞ்சம் சந்தேகம். நாய் எடுத்துட்டு வர்றியா? எதுக்கு ஏன் நாய் எடுத்துட்டு வர்றீங்க? அப்படின்னா, இல்ல டாக்டர் நான் காலையில நாய் கட்டி பிடிச்சு கொஞ்சம் கடிச்சேன். ஏன் 2 பல்லு அதுல சிக்கிக்கிச்சு. அந்த 2 பல்லு எடுக்கணும் டாக்டர் அவ்வளோதானோன்னே, டாக்டருக்கு எவ்வளோ கோவம் வருமா வராதா? வந்தோன்னே கையில இருக்க ஸ்பேனர தூக்கி கீழ அடிச்சு, "ஓடுங்கடா காலங்காத்தால வந்து சேர்ந்துட்டீங்க பாருன்னு" தொரத்துறாரு. அதுக்குள்ள அந்த ஆளு அந்த பக்கம் இன்ஜெக்ஷன் போட்ட ஆளு, "சார் டாக்டர் நானும் போகணுமான்னு?" கேட்குறாரு. "நீ எதுக்குய்யா போக வேண்டாம், வந்து தொலையும் அவன் பல்ல புடுங்கி விடுறேன்னு" சொல்லி அவர உட்கார வச்சு 2 பல்ல புடுங்கிட்டு காச வாங்கிட்டு போனோனே திரும்பி பிள்ளையார பார்த்து, "பிள்ளையாரே இன்னைக்கு என்ன பிள்ளையாரே இப்படி பண்ற நீ? ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துற பிள்ளையாரேன்னு" சொல்லி பிள்ளையார்ட்ட முறையிடுறாரு. இது நடந்தது நடந்தது உண்மைதான். கொஞ்சம் பாலிஷ் போட்டிருக்கேன். நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அ என்னன்னா, நான் என்ன ஆரம்பிக்கிறேனோ, என்ன முடிக்கிறேனோ டெஃபினட்டா நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நடுவுல கொஞ்சம் சின்ன சின்ன டாக்டிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த மாரி நெறைய நம்ம பண்ணுவோம். நெறைய பேசுவோம். நீங்க வந்து இது வந்து கோல்டன் வாய்ஸ்ல இது வரும். என்னுடைய கோல்டன் வாய்ஸ்ல இந்த யூடியூப் வரும். கீழ யூடியூபோட அந்த பிரிஸ்கிரிப்ஷன் வரும். யூடியூபோட சப்ஸ்கிரிப்ஷன் வரும். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் ஆயிக்கும். சில சமயம் அந்த யூடியூப்ல என்னோட படத்தோட வரும். படம் இல்லாம 2 இது மட்டும் வந்துச்சுன்னா, லைன் மட்டும் வந்துச்சுன்னா, நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஓப்பன் பண்ணலாம். நெறைய பேர் வந்து, "உங்க யூடியூப் வர்றதில்ல சார்" அப்படிங்கிறாங்க. இதான் உண்மை. என்னோடது வந்து அ கோல்டன் வாய்ஸ்லயும் வருது. கோல்டன் வாய்ஸ்ல நான் அப்லோட் பண்ணிருவேன். எல்லாத்துக்கும் வரும். கோல்டன் வாய்ஸ்ல இருக்க 400 பேருக்கு வரும். 400 பேருக்கு கீழ அவங்க யாரோ அனுப்புறாங்கன்னு நெனச்சுட்டு விட்டுருவாங்க. அது என்னோட கோல்டன் வாய்ஸ் ஸ்பீச்சுக்கு கீழ வந்து இது வந்ததுன்னா என்னோடதுன்னு தான் அர்த்தம். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்பீச் கேட்கலாம். டெய்லி இந்த மாரி ஒரு சின்ன சின்ன இமேஜினரி ஸ்டோரீஸ் கேட்கலாம். சந்தோஷப்படலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.